சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு நன்னாளில் நாம் செய்யும் ஒரு சிறிய நல்ல விஷயம் கூட நம் வாழ்க்கையில் பணம், தங்கம், ஆயுள், வளம், சந்ததி என அனைத்தையுமே பெருக்கிக் கொடுக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த திருநாளில் சிவபெருமானுக்கே பசியை ஆற்றிய சிவபெருமான் பூஜித்த அன்னபூரணி மந்திரத்தை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பொதுவாக ஆடி மாதத்தில் எந்தவித சுபகாரியங்களும் செய்யக்கூடாது என்று சொன்னாலும் ஆடி மாதத்தில் வரும் ஒரே ஒரு நாள் மட்டும், அதாவது சுபகாரியங்களை செய்யக்கூடிய அந்த நாள்தான் 18வது ஆடி திருநாள். அந்த நாளைத்தான் ஆடிப்பெருக்கு என்றும் நாம் சொல்கிறோம். ஆடிப்பெருக்கு என்பது காவிரி தாயையும் புனித நதிகளையும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். நீரின்றி அமையாது உலகு என்று நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம். தாயை பழித்தாலும் பழிக்கலாம், நீரை பழிக்கக்கூடாது என்று பழமொழிகள் நாம் படித்திருப்போம். அந்த நீரை நாம் வீட்டில் தேவையில்லாமல் வீணாக்கினோம் என்றால் மகாலட்சுமி தாயார் வீட்டில் தங்கமாட்டாள் என்று நமது மூதாதையர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்றைய நாள் காலையோ அல்லது மாலையோ ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவிற்கு அரிசியை போடுங்கள். அந்த சொம்பை கொண்டு போய் பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாகவோ அல்லது உங்கள் வீட்டில் அன்னபூரணியின் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக வைத்து இந்த அன்னபூரணியின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் அன்னபூர்ணாய நமஹா. இந்த மந்திரங்களை சொன்ன பிற்பாடு மகாலட்சுமி தேவிக்கும் அன்னபூரணி தாயாருக்கும் தீபதூப ஆராதனைகளை காட்டி உங்கள் பூஜையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதன் பிறகு அந்த தண்ணீரை வீட்டில் இருக்கும் அனைவருமே அருந்த வேண்டும். அதன் அடியில் இருக்கக்கூடிய அரிசியை உலர வைத்து எறும்புகளுக்கு அன்னதானமாக கொடுங்கள். முந்தைய காலங்களில் நாம் சித்தர்களையும் பிராமணர்களையும் வீட்டிற்கு அழைத்து இந்த ஆடிப்பெருக்கன்று அன்னதானம் செய்த வழக்கம் உண்டு. அதுபோல் செய்யும் பொழுது நம்முடைய வளமும் செல்வமும் பல மடங்கு இந்த ஆடிப்பெருக்கு நாள் நமக்கு பெருக்கி கொடுக்கும். நாம் இன்றைய நாள் அன்னதானம் செய்ய முடியவில்லை என்றால் கூட சிறிதளவு அரிசியை எறும்புகளுக்கு அன்னதானமாக வழங்கும் பொழுது அந்த அன்னதானம் நமக்கு பலவிதமான நன்மைகளை பெருக்கி கொடுக்கும். இன்று ஆடிப்பெருக்கில் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி.